வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன். எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு, எங்க அம்மா மட்டும் இருக்காங்க. எங்க கூட வரல, நான் மட்டும் என்னோட டிசியும் மார்க் ஷீட்டு வந்துட்டு அப்ப எனக்கு எங்க அப்பாவோட பேர் ஒரு ப்ராப்ளம்னால நான் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குமா அதுல வந்து பேரண்ட்ஸோட ஜாயின் பண்ணிருந்தாங்க. மேம் நீங்க வந்து என் பேர் வந்து போர்ட்ல வந்துச்சு, நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன், நான் போயிட்டு எங்க அப்பாவை நாளைக்கு லீவ் போட்டு கூட்டிட்டு வரேன், இல்லை எங்க அம்மா கூட்டிட்டு வரேன்னு நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன். எங்க அக்கௌண்ட்ஸ் சார் தான் மறக்கவே முடியாது. கிளாஸ்ல அவங்க கரெக்டா கிளாஸ்க்கு வந்து அட்டெண்ட் பண்ணுவாரு. நான் எப்பவுமே கிரவுண்ட்லயே தான் இருப்பேன். கொக்கோ டீம்ல இருந்துட்டு அவர் என்னை குறித்து கேட்பாரு, நீ பாஸ் ஆகிறியா அப்படின்னு கேட்பாரு. ஏப்ப நீங்க டியூஷனுக்கு போறியா அப்படின்னாரு. சார் நான் டியூஷன் எல்லாம் போறேன் சார், நீங்க சொல்லிருக்கிறத வச்சே நான் படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் சார் அப்படின்னாரு. அப்ப அவர் சரி பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நாங்க பாத்தீங்கன்னா 11th 12th 75 காசு தான் பஸ் டிக்கெட்டு. ஆனா அந்த 75 காசு வந்து எங்ககிட்ட இருக்காது. 2 இயர்ஸ் அக்கௌண்ட்ஸ் நோட் என்னோட கையில வச்சுட்டு நாங்க கொஞ்சம் லாங்னா 20-25 மினிட்ஸ் வீட்ல இருந்து நான் இங்க வரணும். அக்கௌண்ட்ஸ் நோட் கீழே வச்சதுக்கு அப்புறம் என்னோட கை கொஞ்ச நேரம் எனக்கு மறக்க முடியாது, அப்படியே பிடிச்ச மாதிரி இருந்து நான் ரொம்ப லீவா தான் இருப்பேன். அப்புறம் இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ்ல நான் நல்ல மார்க் எடுத்தேன். அதே மாதிரி 1200க்கு 870 மார்க்ஸ் வச்சு நான் பாஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஸ்கூல்ல அந்த படிச்ச அந்த 2 இயர்ஸ் நம்மளோட லைஃப்ல ஏன்னா நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்ம வாழ்க்கைய சந்தோஷப்படுது. இந்த மிகப்பெரிய போன டைம் கூட ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் மீட் பண்ணி அவங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் என் நம்பர் கிடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் புக் பண்ணி எனக்கு கால் பண்ணி பேசும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியல. அந்த அந்த சந்தோஷமும் இந்த சந்தோஷமும் சேர்ந்து என் வாழ்க்கையில ரொம்ப இனிமையா இருக்கு. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் மேலும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் பேர் ரஞ்சினா. நான் வந்து +2 92-93ல முடிச்சேன். அக்கௌண்ட்ஸ் குரூப் தான். நான் வந்து ஒரு 2 வாரத்தையில முடிச்சுக்கிறேன். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கைமண் அளவை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை இன்னைக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாத நிலைமைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி ஒரு சந்தோஷத்துல இருக்கணும்னா அது எல்லாமே அவங்களாலதான். நம்மளுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் பெற்ற தாய்க்காக வீட்டுக்காக குழந்தைகள் எத்தனை உறவுகள் இருந்தாலுமே எல்லாமே எதுவுமே நினைக்காம இல்லை. ஆனா இந்த கல்வி ஒண்ணு வந்து நம்ம எந்த நாள்ல போனாலும் அந்த நாள் வரைக்கும் நம்ம கூட வரைக்கும் இந்த கல்வி தான். அந்த கல்வி கொஞ்சம் ஒரு 2 நாட்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அது இந்த வரைக்குமே எங்க போனாலுமே அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போது யார் போனாலுமே என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சியா அப்படின்னு கேட்க. அவங்க போகும்போது நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் படிச்சீங்க, இவ்வளவு நல்லா பேசுறீங்களே, இவ்வளவு இங்கிலீஷ் பேசுறீங்க, இவ்வளவு தமிழ் பேசுறீங்க, எனக்குனால எங்கிருந்து வரீங்க, உங்க ஒழுங்குல அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம யாருமே வந்து தவறா சொல்றது இல்லை. அதெல்லாம் வந்து ஆசானுக்கு பெருமை, நம்மளுக்கு பெருமை கிடையாது. நம்ம பெற்றோர்களுக்கு பெருமை, ஆசானுக்கு பெருமை. அதான் நான் இந்த இடத்துல மிக மகிழ்ச்சியா தெரிவிக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூல்ங்கிறது இல்லை, என்னோட கௌரவம் முக்கியமான நம்ம கூட கல்வி வந்து அதை வந்து அவங்க படிக்கிறாங்க போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. இத்தனை மாதத்தையும் மறுபடியும் சந்திச்சதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. புதிய வாழ்க்கையில சந்திச்சு அவங்களோட ஆசையெல்லாம் எனக்கு இன்னும் கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லா ஆசையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு தெரியாது. நாங்க ஒவ்வொருத்தையா க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இதில் தான் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய பேர்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களையெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். அது என்ன பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஸ்கூல் லைஃப் பற்றி பேசுகிறோம். ஏன்னா இங்கெல்லாம் பாடுறது, ஆடுறது, விளையாடுறது, படிக்கிறோமோ இல்லையோ அந்த வேலையை நம்ம வந்து கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன். அதனால நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் எப்படி இருந்து. அந்த ஸ்கூல்ல வந்து என் பேர் சொன்னா எல்லாருமே தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம வைக்கிறது. எங்க பேட்ச்ல பாத்தீங்கன்னா எங்களோட தோழிகள் வந்து எப்பவுமே வந்து உரிமையா பேசுவாங்க, உரிமையா பேசுவாங்க. ஆனா எப்ப கூப்பிட்டாலும் பேசுவாங்க. எல்லாரும் யாரையும் அவங்க கேட்டு சொன்னாலும் நாங்க வந்து நிறைய வரோம். இங்க வர சொல்லி நல்லா பண்ணிக்கிறோம். அந்த மாதிரிதான் இருக்கும். இதே மாதிரி பல விழாக்கள் வந்து நம்ம வந்து வரணும். எல்லாரும் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். யார் பிடிக்கிறா?